எம்ஜிஆர் ரசிகர்களான நாங்கள் அரச கட்டளை படப்பெட்டியை எடுத்துக்கிட்டு படு அமர்க்கலமாக ஊர்வலமாக வர்றோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஊர்வலம் அது. அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ ஒரு கல் வந்து விழுந்தது. கல் அடிப்பட்டு எம்ஜிஆர் பட போஸ்டர் கிழிந்து விட்டது. அவ்வளவுதான். ரோடு ரணக்களமாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் அடி விழுகிறது. எங்கு பார்த்தாலும் சிவாஜி படத்தின் போஸ்டர் கிழிக்க ஆரம்பித்து விட்டோம். தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருந்த கந்தன் கருணை, பேசும் தெய்வம், சிவாஜி படங்களின் போஸ்டர்களை உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி கிழித்து கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் போலீஸ் இன்னொரு பக்கம் எங்களை விரட்டி கொண்டு வந்தது. இப்படி விஜயகாந்த் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். நான் எம்ஜிஆர் ரசிகன் அல்ல, எம்ஜிஆரின் வெறியன் என்று தன்னை சொல்லிக் கொண்ட விஜயகாந்த் எம்ஜிஆரை தன்னுடைய மானசீக குரு என்றும் சொல்லுகின்றார். எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆரின் ரசிகரான கேப்டன் விஜயகாந்த் சொன்னதை இங்கே தருகின்றேன். கல்கி இதழுக்காக விஜயகாந்த் கொடுத்த எம்ஜிஆரை பற்றிய பேட்டி இதோ. எங்க அப்பா அழகர்சாமி ஒரு காங்கிரஸ்காரர். அவர் காங்கிரஸ்காரர், காமராஜரின் பக்தர். அவருடைய பிள்ளைகளான நானும் என்னுடைய அண்ணன் நாகராஜும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள். எங்கள் வீட்டில் எம்ஜிஆர் படத்தை மாட்டி வைப்போம். எம்ஜிஆர் சார்ந்த கட்சி கொடியை வீட்டுக்கு மேலே ஏற்றி வைப்போம். அப்பா அனுமதிக்க மாட்டார். அதனால் நாங்கள் எம்ஜிஆரை எங்கள் மனதில் ஏற்றினோம். அண்ணன் நாகராஜ் தன்னுடைய கையில் எம்ஜிஆர் படத்தையே பச்சை குத்தி கொண்டவர். அதற்காக வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அண்ணனுக்கு அடியும் திட்டும் விழுந்தது. அதே போல நானும் எம்ஜிஆரின் ரசிகன் என்பதை விட விரியன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் மேல் ஈடுபாடும் மதிப்பும் கொண்டவன் நான். அப்போது மதுரை மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்திலும் நகர மன்றத்திலும் நான் உறுப்பினராக இருந்தேன். புரட்சி தலைவர் நடித்த எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் முதல் ஷோ எப்படியாவது பார்த்து விடுவேன். காசு இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது போய் படம் பார்த்து விட வேண்டும். இது சின்ன வயதில் இருந்தே என்னிடம் இருந்த பழக்கம். அப்போதெல்லாம் மதுரை தியேட்டர்களில் டிக்கெட் கவுண்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? 2 பக்கமும் இரும்பு கம்பி போட்டிருப்பார்கள். அந்த கம்பிக்கு வழியாகத்தான் வரிசையாக போகணும். கியூ நின்றால் தான் டிக்கெட் கிடைக்காது. கியூவில் நின்றால் டிக்கெட் கிடைக்காது என்பதால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கவுண்டர் எப்போ திறக்கும் என்று காத்திருப்பேன். திறந்ததும் மடமடவென்று நிற்கிறவர்கள் தலைமேல் ஏறி தாவி போய் கவுண்டர் முன்னாடி இறங்கி விடுவேன். இதற்காக பல தடவை அடிதடை சண்டையெல்லாம் நடந்ததுண்டு. ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லை, டைபாய்டு ஜுரம் என்று மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் அப்பா என்னை சேர்த்திருந்தார். அப்போது பார்த்து மதுரை தங்கம் தியேட்டரில் தலைவர் நடித்த கணவன் படம் ரிலீஸ் ஆகுது. நான் எம்ஜிஆர் ரசிகனாச்சே, சும்மா இருப்பேனா? அந்த படத்தை முதல் நாளே பார்த்து பழகியவனாச்சே, எப்படியாவது படத்துக்கு போயாகணும் என்று பிடிவாதமாக இருந்தேன். அப்போது பார்த்து என் கையில் பணமும் இல்லை. என் மாமா என்னை வந்து பார்த்தார். அப்போது அவரிடம் 5 ரூபாய் கடன் வாங்கி கொண்டேன். மற்றும் இப்ராஹிம் ராவத்தர் வந்தான். மற்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 15-20 ரூபாய் சேர்த்து கொண்டு கணவன் படம் பார்க்க போடிவிட்டோம். படம் பார்த்து விட்டு ஜாலியாக ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தால் அப்பா உட்கார்ந்திருந்தார். அப்புறம் என்ன, அர்ச்சனையும் 2 அடியும் கொஞ்சம் புத்திமதியும் கிடைத்தது. இந்த நேரத்தில் ரொம்ப நாள் கழித்து மதுரையில் தலைவர் நடித்த அரச கட்டளை படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது சிவாஜி நடித்த தங்கை ரிலீஸ் ஆகுது. முதல் தடவையாக சண்டை காட்சியில் நடித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏற்கனவே சிந்தாமணி தியேட்டரில் பேசும் தெய்வம் ஓடுது. கந்தன் கருணை நியூ சினிமா தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது எம்ஜிஆர் ரசிகர்களான நாங்கள் அரச கட்டளை படப்பெட்டியை எடுத்துக்கிட்டு படு அமர்க்கலமாக ஊர்வலமாக வருகின்றோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஊர்வலம் வந்து அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ ஒரு கல்லு வந்து விழுந்தது. கல்லடிப்பட்டு எம்ஜிஆரின் பட போஸ்டர் கிழிந்து விட்டது. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் ரோடு ரணகளம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அடி விழுது. எங்கெல்லாம் சிவாஜி போஸ்டர் இருக்கோ அங்கெல்லாம் தேடி கிழிக்கிறோம். நியூ சினிமா தியேட்டருக்குள் புகுந்து பேனர், போஸ்டர் எல்லாத்தையும், சிவாஜியின் படத்தின் பேனர் எல்லாத்தையும் கிழித்து நாசமாக்கி விட்டோம். இங்கிருந்து பேசும் படம் ஓடுகிற தியேட்டருக்கு ஓடினோம். அங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தது. மதுரை கணேஷ் தியேட்டருக்கு போனோம். அங்கேயும் சிவாஜி படம் ஓடிக்கிட்டு இருந்தது.
ஒரு கல்லு பட்டு எம்ஜிஆர் போஸ்டர் கிழிந்ததும் ரசிகர்களின் கோபம் வெறியாக மாறி போஸ்டர்களை கிழிப்பது எரிப்பது என்றிருந்தது. இன்னொரு பக்கம் போலீஸ் அடித்து விரட்டி கொண்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் எம்ஜிஆர் பற்றி அதிகமாக செய்தி வெளியிட்ட திரையுலகம் பத்திரிகையை வாங்குவோம். சிவாஜி ரசிகர்கள் மதி ஒலி வாங்குவார்கள். அதே போல எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகிற அன்று அந்த படத்தில் எம்ஜிஆர் என்ன மாதிரி உடுத்திருப்பாரோ அதே டிசைனில் அதே கலரில் அணிந்து கொண்டு தியேட்டருக்கு போய் நிற்பேன். அதற்கு காரணம் பொம்மை, பேசும் படம் போன்ற சினிமா பத்திரிகையில் வாங்கி எம்ஜிஆர் இருக்கும் படத்தில் போட்டிருக்கும் டிரெஸ்ஸை பார்ப்போம். அந்த பேப்பரை கிழித்து கொண்டு போய் டெய்லரிடம் கொடுத்து அதே மாதிரி டிரெஸ்ஸை தைத்து கொண்டு தியேட்டரில் வாசலில் போய் நிற்போம். மதுரையில் குடியிருந்த கோயில் ரிலீஸ் ஆன போது அந்த படத்தில் அண்ணனாக வருகிற எம்ஜிஆர் ஒரு டிரெஸ் போட்டிருப்பார். சட்டையும் பேண்ட்டும் நூல் வேலைப்பாடு எம்ப்ராய்டு செய்யப்பட்ட டிரெஸ். அதே மாதிரி நானும் தைத்து போட்டுக்கொண்டு அன்றைக்கு தியேட்டருக்கு போனேன். என்னை சுற்றி ஒரு பெரும் கூட்டமே கூடிவிட்டது. நான் எம்ஜிஆர் ரசிகன் என்பதால் இப்படி செய்வதுண்டு. இப்படி கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் என்கின்ற முறையில் அன்றைக்கு மதுரையில் நடந்ததை கல்கி வார இதழுக்காக என்னிடம் பேட்டியில் சொன்னார். இவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.